இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சாயந்தரம் குந்தவைக்கு நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷன் இருக்கு. அதான் உன்னையும் மாப்பிளையும் அழைச்சிட்டு போலான்னு வந்தேன். அதுக்கு என்னம்மா, நாங்க கண்டிப்பா வந்துடுறோம். மாப்பிள, நீங்க தான் மொத ஆளா இருக்கணும். எங்க வீட்டோட ஆம்பளையே நீங்க தான். நீங்க தான் மொத ஆளா நின்னு ஃபங்க்ஷனை நல்லபடியா நடத்தி முடிக்கணும். அத்தை, உங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் தான் ஆம்பளை பையன் நினைச்சுக்கோங்க. குந்தவை ஃபங்க்ஷனை முன்னால இருந்து நான் நல்லபடியா நடத்தி கொடுக்குறேன். சந்தோஷமா அத்தை? ரொம்ப சந்தோஷம் மாப்பிள. பாத்தீங்களா சிஸ்டர், எப்படி மாறிட்டான்னு. ஹாசினி, பார்வதி அம்மா, நீங்களும் கண்டிப்பா வந்து குந்தவிய ஆசீர்வாதம் பண்ணணும். கண்டிப்பா வந்துடுறோம். கண்டிப்பா வரோம். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? குந்தவை நலங்கு ஃபங்க்ஷன் ஷூட் பண்ணி என் பேஜ்ல நான் போஸ்ட் பண்றேன். அதுக்கு என்னம்மா, உன் இஷ்டம் போல பண்ணிக்கோ. சூப்பர், தேங்க்ஸ். நீங்களும் கண்டிப்பா வந்து கலந்துக்கணும். சூர்யா கலந்துக்கிறதால கண்டிப்பா நானும் வந்து கலந்துப்பேன். மாதாஜி வரதுனால நானும் வருவேன். ரொம்ப சந்தோஷங்க. அப்போ நான் போயிட்டு வரேன். சரிங்க, பாய்மா. சரி அத்தை. எனக்கு ஒரு யோசனை இருக்கு. என்ன? சூர்யா கையில மந்திரிச்சு கட்டி இருக்க அந்த கயிறை கழட்டணும். அப்பதான் சூர்யாவை என்னால கொல்ல முடியும். நாக்ஸு, நீ கூட ஏதோ சூப்பரா ஐடியா சொல்ல போறேன்னு நினைச்சேன். ஆனா இப்படி மொக்கையா சொல்லுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ சொல்றதும் கரெக்ட் தான் நாகஜோதி. ஆனா சூர்யா கையில இருக்கிற அந்த மந்திரிச்ச கயிறை யார் கழட்டுறது, எப்படி கழட்டுறது? பூனைக்கு மணி கட்டுறது யாருங்கிற கதை தான். யார் கலட்டுறது சொல்லுங்க. சூர்யா கையில கட்டி இருக்க மந்திர கயிறை நானே கழட்ட வைக்கிறேன். என்ன சொல்ற? சூர்யா கையில இருக்க கயிறை கலட்டி வைக்க ஒரு வழி இருக்கு. என்ன வழி? சூர்யாவை கோயிலுக்கு கூட்டிட்டு போனோம். போகாத ஊருக்கெல்லாம் வழி தேடாத. மாப்பிள்ளைய யார் கோயிலுக்கு கூட்டு போறது? நீ நல்லா கூப்பிட்டா வருவானா? எங்க சிஸ்டர் கூப்பிட்டா வருவான். ஆனா துர்கா 1008 கேள்விகள் கேட்டு சந்தேகப்படுவாளே. பாண்டி சொல்றது கரெக்ட் தான். நம்ம யாராவது கூப்பிட்டா தானே துர்கா சந்தேகப்படுவா, கேள்வி கேட்பா. அவ அம்மா சரஸ்வதியே வந்து சூர்யாவை கோயிலுக்கு கூப்பிட்டா துர்கா தடுக்க மாட்டா, சந்தேகப்பட மாட்டாள்ல. நீ சொல்றதும் கரெக்ட் தான். சரஸ்வதி கூப்பிட்டா துர்கா சந்தேகப்படவும் மாட்டா, கேள்வியும் கேட்க மாட்டா. சூர்யாவும் கண்டிப்பா கோயிலுக்கு வருவான். ஆனா சரஸ்வதி எப்படி கோயிலுக்கு கூப்பிடுவா? நான் நினைச்சா கூப்பிடுவா. அப்படியா? எப்படி? இப்படிதான். நான் ஒரு இச்சாதாரி நாகம். நான் நினைச்சா எந்த உருவத்துக்கு வேணாலும் மாற முடியும். இப்ப நான் போய் கூப்பிட்டா சூர்யா கோயிலுக்கு வந்துதானே ஆகணும். கண்டிப்பா. ஆனா ஒரே ஒரு விஷயம் நாக்ஸ், உன்னுடைய கண்கள் காட்டி கொடுத்துருமே. அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். சொல்லுங்க அத்தை. என்ன பேசணும்? குந்தவை கல்யாணத்துக்கு ஏதாவது பணம் தேவைப்படுதா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாப்ள. அந்த அமைச்சர் மகன் விஷயத்துல சில தப்பான விஷயங்கள் நடக்கிறதா துர்கா ரொம்ப பயப்படுறா. அதனால அமைச்சரால உங்களுக்கு எந்த தொந்தரவும் வந்துடக்கூடாதுன்னு அம்மன் கோவில்ல உங்க பேர்ல ஒரு சின்ன பூஜை வச்சிருக்கேன். நீங்க வந்தீங்கன்னா அத நல்லபடியா முடிச்சிடலாம். உங்களுக்கு எதுவும் ஆகாது, எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். சரிங்க அத்தை, உங்க சந்தோஷத்துக்காக நான் கண்டிப்பா வரேன். அம்மா, பூஜை எப்போ வச்சிருக்கீங்க? இப்பதான் மாப்ள. இப்ப நம்ம உடனே கிளம்ப வேண்டியதான். சரிங்க அத்தை, போலாம். அம்மா
சூர்யாவை கூட்டிட்டு கோயிலுக்கு போறேன்னு சொன்னாங்க. இங்க என்ன பண்றாங்க? நிறுத்துங்க. துர்கா ஒண்ணுல அத்தை ஏதோ கோயில் வரைக்கும் கூப்பிட்டாங்க. கோயிலுக்கா? எந்த கோயிலுக்கு? இங்க பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயிலுக்கு தான். ஒரு முக்கியமான பூஜை இருக்கு, நாங்க போயிட்டு வந்துடுறோம். மா, என்ன துர்கா? அம்மா, ஏதோ ஒரு முக்கியமான பூஜை பண்ணணும்னு சொல்லி சூர்யாவை கோயிலுக்கு கூட்டிட்டு போனியேம்மா. அதுக்குள்ள பூஜை முடிஞ்சிருச்சா? சூர்யா எங்கம்மா? பூஜையா? என்ன பூஜை? நான் எங்கம்மா மாப்பிள்ளை கோயிலுக்கு கூட்டிட்டு போனேன்? என்ன துர்கா சொல்ற நீ? என்னம்மா சொல்ற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீதானே வீட்டுக்கு வந்து முக்கியமான பூஜை இருக்குன்னு சொல்லி அவரை கூட்டிட்டு போன. என்னம்மா துர்கா சொல்ற? நான் குந்தவைக்கு நலங்கு ஃபங்க்ஷன் கூப்பிட வந்ததுக்கு அப்புறம் உங்க வீட்டுக்கு நான் வரவே இல்ல. மாப்பிளைய நான் பூஜைக்கெல்லாம் ஒண்ணு கூப்பிடவே இல்லையம்மா. என்னம்மா சொல்ற? அப்ப நீ வந்து அவரை கோயிலுக்கு கூப்பிட்டு போலையா? இல்ல துர்கா, நான் காலையில உங்க வீட்டுக்கு வந்ததோட சரி. அதுக்கப்புறம் நான் உங்க வீட்டுக்கு வரவும் இல்ல, மாப்பிளைய கோவிலுக்கு நான் கூப்பிடவும் இல்ல. மாப்பிளைக்கு ஏதாவது ஆபத்தா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீ பார்த்து வீட்டுக்கு போ, நான் பாத்துக்கிறேன். சரியா? ஏய், கங்கையம்மன் கோவிலுக்கு போங்க சீக்கிரம். மகாம்பிகாயை நமஹ, சமஸ்த பரிவாராய சர்வமங்கள விக்கிரகாய நமஹ. அம்மா தாயி, தம்பி இதை வாங்கிக்கோங்க. இந்த வேஷ்டியை கட்டிக்கிட்டு கிழக்க இருக்கிற குளத்துக்கு போய் சுவாமியை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு 3 தடவை முங்கணும். அதுக்கப்புறம் நீங்க வாங்கோ, மற்ற பூஜையெல்லாம் நான் பண்ணிடுறேன். சரிங்க. அவ்வளவுதான் பரிகாரம். உங்களுக்கு இருக்க எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். சரிங்க சாமி. கரெக்டா சொல்லு. தம்பி, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், குளத்துல முழுங்கும் போது கையில அந்த கயிறு இருக்க கூடாது. அதை கொஞ்சம் கட்டி வச்சிருங்க. என்ன கயிறு இது? கோவில்ல நான் ஒருத்தரை பார்க்க போயிருந்தேன். அவர் கொடுத்தாரு. இது எப்பவும் உங்க கையிலேயே இருக்கணும், கழட்டவே கூடாது. சரி சரி, நீ பாதியில எழுந்து போயிட்ட, முதல்ல சாப்பிடு. சாமி, ஏன் இந்த கயிறு இருந்தா என்ன? எதுக்காக கழட்ட சொல்றீங்க? அது வந்து பரிகாரம் பண்ணும்போது அந்த கயிறு கட்டியிருந்தா பரிகாரம் பலிக்காது. அதனால தான்ப்பா சொன்னேன். கரெக்டா போறேன். அப்பாடா. ஃபாஸ்டா போங்க கொஞ்சம்.